சொல்லுங்க உங்களோட மோஸ்ட் மெமரபிள் மொமெண்ட் இந்த ஷூட்ல. இப்போ கூட ரீசெண்டா கூட அப்பன்னு தான் சொல்லியிருந்தாங்கல்ல, எல்லாருமே ரோல்ஸ் ராய்ஸ்ல ரவுண்டு போனோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலா. அது எப்பவுமே சார் கார் வருவாரு, அதை கவர் சொன்ன மாதிரி கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் அன்னைக்கு பார்க்கும்போது அந்த வீல் மட்டும் டிஃப்ரெண்டா இருந்தது. என்ன நம்ம இது வரைக்கும் பார்க்காத காரா இருக்கே இது, இப்படி சும்மா இப்படி அதை கவரை தூக்கி பார்த்தா ரோல்ஸ் ராய்ஸ். அப்புறமா உள்ள வந்து பார்த்தாக்கா அன்னைக்கு அப்பர்ணா தாஸ்ன்னு ஒரு பொண்ணு நடிச்சிருக்காங்க படத்துல. அவங்களுக்கு அன்னைக்கு பர்த்டே ஆக்சுவலா. காலையில எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை சாக்கா வச்சு அவர்கிட்ட போய், சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டாரு. சார் இந்த மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் வந்துருக்கேன். ஆமாண்ணா அப்படின்னாரு. அதே மாதிரி என்னையும் ஒரு தடவை கூட்டு போக முடியுமா சார், ஏன்னா இன்னைக்கு அப்பர்ணா தாஸுக்கு பிறந்த நாள், ஒரு மெமரபுளா இருக்கும், அது வேணா பண்ணுங்க சார். அவர் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சிட்டாரு, சரி நீங்களும் ரவுண்டு போவீங்க போல இருக்கு, டிரைவர் அவர் கூட சரி எங்களை கூட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டாரு. சார் நீங்க ஓட்டணும், நாங்களாம் உட்காந்துன்னு வரணும் சார், அதுதான் ஆசை அப்படின்னோடனே லஞ்சில் பண்ணலாம், லஞ்சில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சார் எப்பவுமே லஞ்சு கரெக்டாக போயிடுவாரு, சீக்கிரமாக சாப்பிட்டு ஒரு 45 மினிட்ஸ், அந்த 1 ஹவரில் 45 மினிட்ஸ் வரைக்கும் ரெஸ்ட் எடுப்பார் நல்லா. சரி லஞ்சில் போய் போகலாம் சொல்லிட்டாரு, இது நடக்குமா, ப்ளஸ் அந்த ரைட்டில் போய் திருப்பி கேட்கவும் முடியாது இல்லையா, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் சாப்பிட போகும்போது அங்கே தான் நிற்குது கவர் பண்ணி ரோல்ஸ் ராய்ஸ். நாங்களும் ஒரு 20 மினிட்ஸ் சாப்பிட்டுட்டு திரும்பி வரும்போது அந்த காரை வெளியே எடுத்து திருப்பி வச்சுக்கிறாங்க. சார் இப்படி கை வச்சு நிற்கிறாரு. என்ன சார் அப்படின்னு, அதான்டா ரவுண்டு போகலான்னு சொன்னேனே சார் அப்படின்னு. அப்படின்னு அப்படியே ரோல்ஸ் ராய்ஸ்ல அவர் இது வரைக்கும் ஒரு 4 பேர் தான் உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு ஒரு ஊரே உள்ள போய் உட்காந்துச்சு. அவர் கேட்கிறாரு, திரும்பி பார்த்துன்னு இருக்காரு, டேய் நீ ஒத்தனாடா சொன்னேன், இங்க என்னடா ஒரு ஊரே வந்துருக்கு. கரெக்டு சார், இல்லை சார் எப்படி சார் நான் நெல்சன், அப்பர்ணா, அந்த பொண்ணு பூஜா, அவங்க மனோஜ் சார், நான் ரோடெல்லாம் பார்க்கணும் இப்படிதான் பார்த்துனே வந்தேன் அவரு. ஏன்னா அவருக்கு பக்கத்து சீட்ல நான் தான் உட்காருவேன்னு கேட்டுட்டேன். ஏன்னா எல்லாருமே என்னை விட பெரிய ஆளுங்க சார், அவங்களோட பவரை யூஸ் பண்ணி என்னை பின்னாடி தள்ளுவாங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் நீங்க தான், ஆனா நீங்க ஒத்துக்கூடாது சார் அப்படின்னு. ஏய் நீ தான்டா என் பக்கத்துல உட்காரு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் கூட உட்காந்தோம், போய் ரவுண்டு போயிட்டு, அது ஒரு மறக்கவே முடியாது ஆக்சுவலா. அது படத்துல இல்லாம வெளியே நடந்த ஒரு நல்ல விஷயம். அது சார் சுனில் சார் நீங்க சொல்லுங்க உங்களோட மெமரபிள் மொமெண்ட். ஒரு நாள் குக் பண்ணி எடுத்துட்டு வந்ததை ஃபுல்லா இவர் சாப்பிட்டார். அதுதான் அவரோட மெமரபிள். அதை வந்து பிரேக் பண்ணதே அவர் தான். சார் வந்து இவங்க கிட்ட, பூஜா கிட்ட போயிட்டு, டுடே பூஜா ஐம் கெட்டிங் ப்ரான்ஸ் ஃபார் யூ ஃப்ரம் ராஜமன்றி அண்ட் ஐம் கெட்டிங் ஃபிஷ் ஆல்சோ ஃப்ரம் ஃப்ரெஷ் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாம் லஞ்சுக்கு உட்காந்துருக்கோம். வந்தார், எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டார். எங்கள் வீட்டிலேருந்து வந்தது. இவர் வந்து அப்போ தான் சொல்லிட்டு இருக்காரு, வெரி நைஸ் சார், உங்களுக்காக ஸ்பெஷலாக வீட்டிலேருந்து வரல, இவர் வீட்டில் ரியலி அப்படின்னு ஒரு ஷாக்கு. இவருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன அது வேணா நான் சொல்றேன். என்னன்னா எல்லாரையுமே சாப்பிட வச்சுக்கிட்டே இருப்பாரு. அது ஒரு ரொம்ப, அதாவது நம்ம சாப்பிடும் போது கீழே விழுந்துருந்தா கூட அதை டக்குன்னு எடுத்து அப்படி வாங்கி வச்சு அந்த மாதிரி பண்ணுவார். என்னை விட சின்ன ஆர்டிஸ்ட் தான் சதீஷ். அங்க போய் நில்லை, அவன் யார் அவன் அப்படிலாம் சொல்லுவேன், வாங்க அப்படின்னு பேசினேன். அவருக்கு அந்த மாதிரி உலகத்துல யாரும் பேச மாட்டாங்க, நீங்க தான் பேசுறீங்க. இந்த மாதிரி எடுத்தஞ்சு பேசுறதுலாம் நீங்க மட்டும்தான், யாருமே அப்படி பேச மாட்டாங்க. இந்த மாதிரி பேசினா எவமா எடுத்து உங்க கும்பல் முன்னாடியே எப்படி பேசுறாங்க, நீங்களா இல்லாத எப்படி பேசுவாங்க. ஏங்க இவரு பேசினா அப்படிதாங்க பேச தோணும், நீங்க வேற. ஏங்க வந்ததுல இருந்து ஏங்க ஸ்கூல் பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரியே கம்ப்ளைண்ட். இல்ல இது ஒரு ஜாலியோ ஜிம்கானா. சார் நெல்சன் சார் வந்து உங்களுக்கு சீன்லாம் நடிச்சு காமிச்சிருப்பாரு. சோ அவருக்குள்ள ஒரு ஆக்டர் இருக்காரா, நீங்க தான் அதை வந்து கரெக்டா. ஏங்க எல்லாருமே நடிப்பாங்க, எல்லாருமே நடிப்பாங்க. என்னதான்டா கேக்குறாங்க, இவ்வளவுதாங்க ஆன்சர். allow me to tell. Okay, say you want the truth. இவ வந்து எப்படிப்பட்டவர்னா சகல கலா தெரியும். என்ன டான்ஸ்னா டான்ஸ், தீனினா அந்த மாதிரி சூஸ் பண்ணி தான் தின்னுவான். ஏங்க அவங்க என்ன கேக்குறாங்க, நீங்க என்ன கேக்குறீங்க? ஆமா, அந்த பிக் டான்சர் அண்ட் கிரியேட்டர் உள்ள 10 ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்குது. கேள்வி என்ன தெரியுமா? அதான் தெரியல, நானே கேள்வி தெரியுமா? கேள்வி வந்து நெல்சனை பத்தி சொல்லுங்க. என்ன கேள்வி, என்ன சொன்ன, என்ன கேள்வி, நெல்சனை பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டாங்களா? ஏகப்பட்ட விஷயம் வந்து ரிவீல் ஆயிருக்கு. நீங்க டான்சர்னு அவர் மீண்டும் மீண்டும் வந்து ரெஜிஸ்டர் பண்றாரு. பட் இல்லங்க விடிவி எல்லாம் எப்படி தெரியுமா, இப்படிதான் பண்ணுவாரு. இப்படியே மாஸ்டர் யார் தெரியுமா, டான்ஸ் மாஸ்டர்
கிங்ஸ்லி ரெட்டின் அப்ப பாத்துக்கோங்க என் டான்ஸ் எப்படி இருக்கும். ஆனா என்னன்னா அவனுக்கும் அவர் தான் மாஸ்டர். அவன் வேற மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், மாஸ்டர் லாஸ்ட் லைன் நிக்க வச்சிட்டான். மாஸ்டர் நீங்க லாஸ்ட் லைன் போங்க அப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கு படத்துல ரொம்ப நெருக்கமான ஒரு காட்சி அப்படின்னா எதுவா இருக்கும், ஒரு மொமெண்ட் இந்த ஷூட்? இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி இருக்கும். இவரோட சாரோட சீன் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பேசிக்கா அந்த கொஞ்சம் காமெடி சீன் அந்த மாதிரி இது பிடிக்கும். சார் சதீஷ் எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஒரு டார்க் ரூம்ல ஒரு சீன் எல்லாருமே இருப்பாங்க, இவங்க எல்லாருமே இருப்பாங்க அதுக்குள்ள. அந்த சீன் பிடிக்கும். விஜய் சாரோட ஃபேனா இருந்திருக்கீங்க அண்ட் இப்போ அவர் கூட வந்து ஒரு படம் டிராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டிராவல் ஃப்ரம் ஃபேன் டு அ டிரெக்டர். இல்லை அப்போ ஃபேனாக இருக்கும்போது நம்ம அவர் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் ஒரு மைண்டில் வச்சுட்டு தான் விஜய் சாரோட ஒரு படம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதே இருந்துச்சு. சும்மா அப்படியே ஜாலியாக பேசிக்கலாக மோர் தென் இந்த படத்தோட ஹிட்டு, இந்த படம் இது பெரிய ப்ராஜெக்ட்டு அதெல்லாம் தாண்டி இது ஒரு மெமரியாக கேரி பண்ணணுன்றது தான் என்னோட ஒரு அல்டிமேட் கோல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். சரி விஜய் சார் வச்சு ஒரு படம் எடுக்கிறோம், கொஞ்சம் அவர் கூட ஒரு டைம் இருக்கும், இது ஒரு மெமரியாக ஒரு லைஃப் லாங் இருக்கும் அப்படின்றது தான் எடுத்தோம். ஸோ அதே மாதிரி இந்த படத்தை நாங்கள் எடுக்கும்போது ரொம்ப ப்ரெஷர் ஆகி இது அதெல்லாம் பண்ணல. சரி ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபன்னாகவே அது அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு குட் மெமரியாக இருக்கணும் என்றைக்குமே. ஸோ ஃபைனலாக இது ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறதுனால நம்ம கிட்ட ஐபிஎல் ஜெர்சிஸ் இருக்கு. ஸோ இப்போ சதீஷ் நீங்கள் வந்து ஒருத்தருக்கும் எந்த டீம் கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு வந்து செலக்ட் பண்ண போறீங்க. தோனி டிஷர்ட் சிஎஸ்கே கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு நீங்க கண்டிப்பா feel நெல்சன். பண்றீங்க. ஏன்னா தோனி ஒரு பெஸ்ட் கேப்டன், எங்க கேப்டன் வந்துட்டு நெல்சன். ஸோ நெல்சனுக்கு சிஎஸ்கே. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்துட்டு விடிவிக்கு தான். ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஷேன் வான் தான் கேப்டன். ஷேன் வான் ரொம்ப பிடிக்கும் விடிவிக்கு. ஆக்சுவலாக அந்த ஸ்பின்னர் எப்பவுமே சொல்லுவார், இதான் கப் எடுக்கிற இதுதான் கப் எடுக்கிற டீம். திருப்பி காட்டுங்க அப்போ தெரியும். வெறும் ப்ளூ டிஷர்ட் தான் நினச்சிருக்கேன். ரோஹித் வந்து மும்பை இந்தியன்ஸ், சுனில், ஏன்னா ரெண்டு பேர் பார்க்க அட்லீஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்காங்கல்ல. ரோஹித் சுனில் ரெட்டியும் ஒரே மாதிரி. ஸோ எங்களோட ப்ரொடியூசர்ஸ் அவங்க சிவா குத்தர். நான் வந்து ரொம்ப பெரிய விராட் கோலி ஃபேன். ஓ ஓகே. ஸோ நான் ஆர்சிபியா. Thank you, sir. And that brings us to the end of Jolly or Gymkhana special. Be special with RP